இது ரெண்டுல ஒன்று தொடு. இப்படிதான் போகணும். இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நானும் அண்ணி இருக்கல, உன் அண்ணியும் கூட்டிட்டு இந்த இடத்துல வாக்கிங் போறேன்டா. ஆன்டி கிராஸ் பண்றதுக்கு நான் ஏன்டா மெதுவா போனோம்? டேய் நீ தான் அந்த ஆன்டி வெளியடா. ஒரு ஆன்டி விட்டு வைக்க மாட்டியடா. ஆன்டிலடா பாட்டி. நட்பு ஒண்ணுதாங்க நிரந்தரம். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுங்க இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு அப்படியே மொத்தமா போயிருவாங்க. நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, என்னை கூப்பிடாத, என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதே. நாளே ஃபுல்ல முட்டிக்காத. அல்லா ஜீசஸ் பிள்ளையாரப்பா, நீங்க தான் காப்பாற்றணும். ஏய் டாமே, ஓகே போயிட்டு வரேன். ஓகேவா? இங்கே வரும் அண்ணன் வர்ற வரைக்கும் சேட்டை பண்ண, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. சரியா மாமே? சேக்கன் கொடு. சேக்கன் குட் பாய். கரெக்டா மாமே? டுரு பாய். பாபி என்ன போலாமா? போலாமா? வண்டி வேற ரெடி ஆயிடுச்சு. நீ கிருட்டுன்னு காட்டுவியடா. குட் மார்னிங். ஐயோ குட் மார்னிங் இல்ல, குட் ஈவினிங். பாத்தீங்களா சன் செட் ஆயிடுச்சு. அதான் மறந்துட்டு பழக்க தோஷம். வேற என்ன பண்ண சொல்ற? அழகுதாமே குட் ஈவினிங் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் TN37 கிச்சா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஸோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்க. டேய் நீ யாரா இது கோமாளி? முன்னாடி போடா சீக்கிரம். டேய் பாவி, என்னோட வழி மாதிரி போயிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம ரேஸ் கோர்ஸ் போனோம். இப்போ என்ன நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம்? ஆரம்பிச்சிட்டான்டா பாபி, உழப்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்டா. நான் நினைச்சேன் அவ்வளோதான். ஓகே நான் அப்படியே வந்துட்டு பாபிகிட்ட சொன்னேன், நம்ம வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் போகலாம்டா. ரேஸ் கோர்ஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபிக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னான். ஸோ வந்துட்டு அப்படி தான் போவான்னு நினச்சேன். திஸ் பிளட்டி பாய் கேம் டு திஸ் மெயின் ரோட். டேய் நம்ம ரேஸ் கோர்ஸ் போகணும்டா. பிக்கால் இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம் வா. ஓகே கமான். ஸோ வந்துட்டு நம்ம லடாக் ரைடை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே மணாலி போயிட்டு வரலான்னு நினச்சேன். பட் அங்கே வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகணுங்க, வேலைக்கு போகணும். அதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அப்படியே லடாக் போயிட்டு காதுங்களா பாஸ்ட்டாக நின்றுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ நான் வந்த நேரமும் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜோயா வந்து பார்த்திங்கன்னா ஜோயா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. ஜோயாவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜாக், நம்ம ஜேபியோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோப் தோஸ் காய்ஸ் ஆர் ஆல் சேஃப். அவங்க எல்லோரும் வந்துட்டு சேஃபாக தான் இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் இடையில நம்ம எக்ஸ்யூவி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம சேவேஜ் எக்ஸ்யூவி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days கடல் கடந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஐ மீன் நேற்று காலையில் ஒரு 5 மணி ஒரு 6 மணி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்தவனே சரி ஓகே ஒரு லைவ் போடலாம் இல்லை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்த காரணத்தினால் நான் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மூலையும் உங்ககிட்ட வந்து நான் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாபி பேபி பார்த்தீங்கன்னா பாபி வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு, குபீர்னு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம சேவேஜ் தாங்க, நம்ம சேவேஜ் கேங் வண்டி தான். நீங்களும் யாராவது நம்ம சேவேஜ் கேங்கில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா சேவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி, ஏண்டா உங்கள் அப்பா வந்துட்டு இங்கேருந்து வெளியூர் போகிறதுக்கே காசு தர மாட்டேங்கிறாரு, இதில் உங்கள் அப்பா ஜாகுவார் வேறு வாங்குறாராடா? மச்சான் இங்கே பேர் ஜாகுவார் இவனோட தாம்மா. ஏண்டா உழப்பலு போடா. டே டே உன்னால ஒரு 10 ரூபா கார் வாங்கி தர முடியுமா எனக்கு? டே இருடா, இதுக்காகனே நானும் ஒரு லக்ஸரி கார் வாங்குறேன்டா. நம்மளும் ஒரு லக்ஸரி கார் வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கிரிட்டுன்னு ட்ரிஃப்ட் அடிக்கிறோம். யார் இது முரட்டு வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் போகிறோம். ரேஸ் கோர்ஸில் போய் ஒரு ரவுண்டு சுற்றி எடுக்கணுங்க. எனக்கு வந்துட்டு மெதுவாக ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பைக் ரெடி ஆச்சு. அதனால வந்துட்டு நம்ம சின் மவுண்ட்டில் வந்து பாபியோட உடஞ்சிருச்சு. ஸோ சின் மவுண்ட் வாங்குகிறோம். சின் மவுண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஜித் சார் வந்து நம்ம ஹெல்மெட்டில் சைன் போட்டிருந்தால அதை வந்து நம்ம ஸ்டாச்சு பண்ண போகிறோங்க. இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை வந்துட்டு ஒரு இது இந்த மீன்லாம் வச்சுருப்பாங்களே, மீன் தொட்டி, அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் பத்திரமா. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு த கோயம்புத்தூர் பாரிஸ். இதுதான் எங்கள் ஊர் பாரிஸ். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்துட்டு என்ன லெஃப்டா? இல்லை லெஃப்டா? ஓகே கமான். நம்ம இப்படி போய் ரவுண்ட் அடிக்கலாம். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கு. ஞாபகம் இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் பாதியில் வேலைக்கு போகணும்ல, நாளையிலேருந்து வேலைக்கு போகணும். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன்.
ஊரில் இருந்துட்டு பார்ப்போம். பாய் பாய் ப்ரோ. பாபி நம்ம இப்படி போகலாம்டா. இப்படி இங்கே பாரு, இது 2ல் 1 தொடு. இல்லை இது 2ல் 1 தொடு. அப்போ இப்படி தான் போகணும். நான் எது தொடர்ல வந்து சொல்ல போறேன். சரி வா போலாம் போ. ரியாக்ஷன் யாருமே நம்மள பார்க்க மாட்டேங்க. எங்கடா பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்க? பாட்டியா இருக்காங்க, அப்புறம் எப்படி ரியாக்ஷன் எடுக்கிறது? எனி பியூட்டி டேய், நான் வந்து டேய் நீ இங்க பாரு, அண்ணன் வந்து ரேஸ் கோர்ஸ் வந்து பியூட்டிஸ்லாம் பார்க்க சைட் அடிக்க வந்தேன்னு நினைச்சுக்காத. நான் பாட்டுக்கு செவனேன்னு ஏதோ ஒரு போக்கில் வந்தேன். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இது அப்புறம் உங்க அண்ணி பார்த்துச்சுன்னா அப்புறம் அசிங்கமா கேட்கும். என்னடா நம்ம வந்த நேரம் பார்த்து எந்த பொண்ணுங்கானோ? ஐயோ விளாண்டு போலாம். ஏன்டா டே உனக்குலாம் கல்யாண வயசாச்சு, இன்னும் என்னடா சீசா விளையாடுறான்னு இருக்க? இவன் பாரு, மச்சான் இவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட விளையாடுற வயசுல அங்க போய் சீசா விளையாடுறாங்கிறான்டா. டெய்லி விளையாடுறீங்களா பாபி? இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நானும் அண்ணி இருக்கல, உன் அண்ணியும் கூட்டிட்டு இந்த இடத்துல வாக்கிங் போறேன்டா. அன்னி கல்யாணம் ஆச்சு டேய், இதை அவன் கேட்டாலும் அவனை அசிங்கமா கேட்பான். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் பாபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐனரி வந்து போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா 2 நாள் இவன் மனுஷனா இவன். நானே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லடாக் போயிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுவான்னு பார்த்தா மொத்தம் அடுத்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட் பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பிளான் போட்டு வச்சிருக்கோம். நோ டோன்ட் வரி, நான் இடிக்க மாட்டேன். டோன்ட் வரி. அவன் பாத்தியா உடனே கை இப்படி ஸ்பீட் பிரேக். சொல்லு பாபி. ஏன் ஆன்டி கிராஸ் பண்றதுக்கு நான் ஏன்டா மெதுவா போனோம்? அடே நீ தான் அந்த ஆன்டி வெறியனாடா. ஒரு ஆன்டி விட்டு வைக்க மாட்டியாடா? ஆன்டிலடா பாட்டி. இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15 ஜெய்ஹிந்த் நாள். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த ரோட்ல இவ்வளவு டிராபிக்கா இருக்கு. என்ன ஜெயிலர் படம் பாத்தியா இல்லையா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம Insta 360 வந்து ஒரு vlog ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதிலே vlog போடலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு, இது வரைக்கும் இந்த Insta 360 வாங்கலன்னு ஒரு வீடியோ கூட எடுக்கல. சரி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கியிருந்தானுங்களா, ஸோ ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு Insta 360 vlog போட்டுட்ருக்கேன். ஆமாம், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்குது. நானும் ரொம்ப நாள் யோசிப்பேன் ரேஸ் கோர்ஸ் போகலான்ட்டு, பட் அதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்லை. பட் இன்னைக்கு தான் நான் போகிறேன். அவே எனக்கு தெரியும் நீ ஏன் அடிக்கடி ரேஸ் கோர்ஸ் போகலான்னு சொல்கிறேன்னு. எனக்கு தெரியாமல் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து சுற்றுறாதான் நீங்கள். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ எத்தனைடா இருக்கு? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா ப்ளூரல்ரா, ஒன்றுக்கு மேலே. எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்த? அடா பாவி, எனக்கு தெரிஞ்சு நீ 5-6 பொண்ணு. நான் அன்னைக்கே நினைச்சேன்டா நட்பு. ஆமா பாபி, அதை போடு, அதை சொல்லு. நட்பு ஒண்ணுதாங்க நிரந்தரம். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுங்க இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு அப்படியே மொத்தமா போயிருவாங்க. நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க. நீ ஒண்ணு சொல்றியா? ஏத்திட்டு போவாங்க, கொஞ்சம் இறங்கி போட்டு போட்டு. என்னைக்காவது அந்த மாதிரி உங்களை இறக்கி விட்டு போயிருக்கேனாடா? டேய் நான் உன் அண்ணன்டா, சொக்க தங்கம். என்னைக்காவது நம்ம கூடாதுங்கிற என்னடா? யூரினும் மோசன் போறத தவிர எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போறேனேடா. எனக்கு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கடா. அண்ணனுக்கு வயசாகுதா இல்லையா? சிங்கிளா சுத்துறமேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல இப்போ ஃபேமிலி இருட்டாகிற மாதிரி இருக்கு. நான் வந்து இருட்டாகிறதுக்குள்ள நம்ம போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் வந்துட்டு முடியல. நம்ம சாவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நான் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம பாய்ஸ் பார்த்தீங்களா, நான் உண்மையாலுமே நம்ம பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். நான் வர்றதுக்குள்ளே நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலாம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இத்து போன டயரை மாற்றி வச்சுருக்காங்க. என்ன உழப்பல் எங்கடா இதெல்லாம் பண்ணது? ஆமாம், இந்த இவன் தாங்க என் தம்பி உழப்பல் தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். பரவாயில்ல, உனக்கு அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாடா. ஓட்டுறதுக்கு வண்டியில நினைச்சேன்டா, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வண்டியிலும் தெரிஞ்சுதான் இந்த வண்டி ரெடி பண்ணிப்பேன்னு நினைச்சேன்டா. டே ஆமாங்க, நான் போகும்போது நம்ம சின்னவன் சாவேஜும் பெரியவன் சாவேஜும் நம்ம பாய்ஸ் கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். பத்திரமா பார்த்துக்கோங்கடான்ட்டு. உண்மையாலுமே பரவாயில்லைங்க, பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் சம்பவம்லாம் பண்ணாமல் சீரியஸாக நல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் நம்ம வண்டி வந்து திரும்ப வந்து நம்ம ரெடி பண்ணுங்க, ஆஃபீஸாக வந்து ரெடி பண்ணோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை, டிங்கரிங் வேலை, டயர் மாற்றணும், ஆயில் மாற்றலாம்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஆயில் வந்துட்டு இவங்களே மாற்றி வச்சுட்டாங்க. இன்னும் சின்ன சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் தான் வந்து வரப்போகுது. ஃபன்னு வேணுமா ஃபன் இருக்குது, இன்னச்சு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வேணுமா இன்ஃபர்மேஷன் இருக்குது, ட்ராவல் வேணுமா ட்ராவலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம சேனலில் இனிமேல் வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்ததுன்னா வந்து என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. அல்லா ஜீசஸ் பிள்ளையாரப்பா நீங்கள் தான் காப்பாற்றணும். கலர் கலர் நிறைய கேர்ள்ஸ் வந்துருக்காங்க. தூரத்தில் தெரியுற பிங்க் கலர் எனக்கு, ஆரஞ்சு கலர் உனக்கு. சரியா? பாபிக்கு அது பக்கத்தில் போதே ஒரு ஆயாமா, அதுதான் பாபிக்கு. ஐயோ இதை கேட்டானா திட்டுவானே அசிங்கமா. நான் ஐயம் இயற்கை ரசிகன்டா நான். வண்டி அடைச்சு ஃபையிங் இல்லே சேவேஜ் அண்ணன் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா? ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு, பவரே பத்தல. வெறும் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கலாம். என்னடா நான் இல்லாத நேரத்தில் ஊருக்குள்ள இப்படிலாம் சண்டை போட்டு இங்கே பாரு, ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, என்னை கூப்பிடாத, என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதே, நாளே ஃபுல்லாக முட்டிக்காத. என்ன விக்கி ஏதோ பஞ்சாயத்துக்கு போனியாமே நான் இல்லாத கேப்ல ரஞ்சித் கடையில்? அடிதடி ஆயிடுச்சா? என்ன அண்ணனை கூப்பிட்டு வேண்டியதானே? பாரு அவங்களுக்கு அவங்கவுங்க வண்டி கெத்து. சரியா? நமக்கு நம்ம வண்டி தான் கெத்து. ஓகே, இங்கே பாரு, நான் வந்து லடாக்லேருந்து வந்திருக்கேன். அதுக்கோசரம் நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீ வாங்கி தரணும். கடையை நம்ம சத்தியமாக வாங்கி. இங்கே பாரு பவி, டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணு. ஏடா டிக் போட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, எச்சு விட்டு ப்ராமிஸ் பண்ணுறா. முத்துமாரி அம்மனே, எங்கள் 2 சேவேஜ் நீ தான், உங்களை நம்பி தான் வந்துட்டு உங்ககிட்ட நிறுத்திட்டு போகிறோம். பத்திரமா பார்த்துக்கோங்க. இருக்கு கடை வரைக்கும் போய் டீ சாப்பிட்டு. ஏன்டா? ஐயோ சாரிடா பாபி, சிறுப்பு கழட்டம் வேண்டிட்டு இருக்கேனே. ஓரமா போடு, ஓரமா போடுறா. முத்துமாரி அம்மனே, நீ தான் வந்து எங்கள் 2 சேவேஜையும் பத்திரமா பார்த்துக்க. என்ன பாபி? உசுரையே விட்டுட்டு போறோம், பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த செருப்பை வடிவேலு கும்பிட்டு செருப்பு 2 பேரும் பத்திரமா இருங்க, வந்துடுறோம். தம்பி டாமுக்கு ஏதாவது வாங்குறியா? நினைச்சேன். இங்க பாரு கலர் கலரா மீன்லாம் இருக்குடா. வி வாண்ட் 1 மீன் தொட்டி, அதுல ஹெல்மெட் வைக்கணும். ஹெல்மெட்டு உள்ள வைக்கணும். கொஞ்சம் லென்த்து. இந்த மாதிரியா? ஹெல்மெட் உள்ள வச்சுக்கலாம்டா, அதுக்குள்ள மீன் வளர்த்து விடலாம். இப்படி இருக்கும். வேண்டா நம்மளோட தானே இருக்கான். எப்படி இவனுக்கு மண்டையில மூளை இப்படிலாம் வேலை செய்யுது? நோட்ஸ் எடுத்தியா? டே ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிற, நீ என்னத்த கண்டுபிடிச்சிருக்க பாரு. இங்க பாரு டே, இதான் வந்து வாஸ்து மீன். இதுகிட்ட வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டா நடந்துரும். வேண்டிக்கும். எங்க அண்ணன் உருப்படணும் சாமி. என்னது உருப்படணும் மாட்டே? யாரா நீ? ஒட்டே அங்க உள்ள இருந்து வரான்டா வெளியே. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நிறைய பறவைகள்லாம் இருக்கு. இங்க பாரு, இது பேர் ஜட்டு, இது பேர் புட்டு. எதுக்கு 95? என்ன வாங்குற? ஏண்டா டே யாரா நீ? இன்னும் குழந்தையாவே வாழ்ந்துட்டு இருக்கான். இங்க போடுறோம் டீ. உண்மையிலுமே அக்வாரியம் இருக்கிற மாதிரி இருக்குடா. உன் தம்பி டாமுக்கா? சரி டாமுக்குன்னா வாங்கி தரேன்டா. உன் குழந்தைங்களுக்கு தான் வாங்கி தர மாட்டேன். டாம் என் புள்ள, அவனுக்கு வேணா வாங்கி தரேன். எனக்கு வந்து பிளாக் கார். பாபி ஏன் வரவங்க ஒரு ரசனை ரொம்ப தேவையான போச்சு. வையார் நவடேஸ்வர் லுக்கிங் ஒன்லி ஆண்டி. பாவண்டா அவங்கள யாரா பாப்பா? சும்மா வேண்டா. சரி ஓகே பாபி, டோன்ட் வெரி, ஐ வில் டேக் கேர். என்ன வீட்டுக்கு போகலாமா வேணாமா? உட்காருங்க. அப்புறம் என்ன உட்காருங்க. ஃபேமிலி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு தெரில. கிராஸ் கட் ரோட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் வந்து
வைக்கிறதுக்கு ஹெல்மெட்டை ஸ்டாச்சு பண்ணுறதுக்கு ஒரு இது வாங்கிட்டோம், மீன் தொட்டி வாங்கிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதுலேருந்து வந்து எது லெஃப்டா? யூ வாண்ட் டு டேக் லெஃப்ட்? ஓகே இரு, நான் அதுக்கு முன்னாடி ஐ டேக் யூ டு அனதர் ஷாப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு 1100 ஆச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் பாபிக்கும் ஒரே மாதிரி கேஸ் வாங்கலான்னு பார்த்து பேலன்ஸை செக் பண்ணால் காசு 0. அப்புறம் என்ன பண்ணுறது? 49 ரூபா வச்சுருக்கான் பாபியாவது 49 ரூபா வச்சுருக்கான். என்கிட்ட வெறும் 2 ரூபா தான் இருக்குது அக்கௌண்ட்டில். அதனால் வந்துட்டு நானும் பாபியும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். நம்ம சாவேஜை வந்து நம்ம உழப்பல் நம்பர் பாய்ஸ் கிட்ட வந்து கொடுத்து விட்டாச்சு. ஸோ நவ் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தி ஹோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்கு மவுண்ட்டும் வாங்கியாச்சுங்க. நம்ம இன்னொரு கடையில் போயிட்டு நம்ம வந்துட்டு பாபிக்கு வந்து மவுண்ட் வாங்கியாச்சு. இனி பாபி வந்து பார்த்தீங்கன்னா விளாகு கிரிட்டு பாபி டெம்பர் கிளாஸ் அட் 49 ருபீஸ் இருக்கிற 49 டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம் பாபி, வா பாபி 49 ரூபாய்க்கு 49 ரூபாய்க்கு டெம்பர்டு கிளாஸ். ஆல்ரெடி மை ஐஃபோனில் வந்து டெம்பர்ட் கிளாஸ் புரோக்கன் இருக்கு. 49 ரூபாயை இப்படியே முடிக்கிறேன் பாரு. அண்ணாட்ட கேட்போம், ஆனால் டெம்பர்ட் கிளாஸ் 49 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, ஐஃபோனுக்கு இருக்குன்னு கேளு. நீங்கள் வந்துட்டு ஏமாத்திட்டீங்க. 49 ரூபா போட்டு 100 ரூபா வாங்குறாங்க பாபி. பாபி என்னது இது பகல் கொலையா இருக்கு? சொல்கிறா பாபி, சண்டை போடுறா. சரி இருந்தா 100 ரூபாய்க்காவது ஒட்டி தர சொல்லு. இது இப்படி வச்சிருந்தா திருஷ்டியாமா, இந்த மாதிரி உடஞ்சது வச்சிருந்தா திருஷ்டியாமா பாபி. எனக்கு அது மட்டும் ஒட்டி கொடுக்க சொல்லு பாபி. 49 என்ன 49 ரூபான்னு சொல்லி 100 ரூபா அவங்க ஏமாத்திட்டாங்க. இதுக்காக சண்டை போடுறா? சண்டை போடுறியா? ஏடா இந்த நாட்டுல இது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டையே போட மாட்டேங்கிறீங்களேடா. அப்புறம் ஏன் அந்த போர்டை ஒட்டி இருக்கீங்கன்னு நீ கேட்கணும். நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு சண்டை போட மாட்டேங்கிறீங்க. இது சின்ன விஷயமா இருக்கு தெரியுமா? குழாயில் தண்ணி வரல, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க. ஃபேம் அவ்வளோதான் வந்து வாங்கியாச்சு, எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சு. பட் வந்து என்ன ஃபோன் கேஸ் வாங்குறதுக்கு மட்டும் எனக்கிட்டையும் பாபிட்டையும் காசு இல்லை. பாபி ஃபோன் கேஸ் கூட வாங்க முடியாமல் காசு இல்லையா நம்மக்கிட்ட? அவன் ஏன்டா டே, நான் ஒரு ஆன்ட்டிகிட்ட போய் கேஸ் வாங்கினேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த கடையில தேடிக்கிட்டு இருக்கேன், கடையை காணோம். நம்ம ஷாப்பிங் பண்ண வந்தோமா இல்ல செலக்ஷன் பண்ண வந்தோமாடா? போலாம் அந்தாண்ட. ஓகே ஃபேமிலி, நம்ம வந்துட்டு இதோட அந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபோன் கேஸ் கிடைக்காது. ஆக்சுவலாக கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்காக கிச்சாக்கு வாங்க வந்தோம். ஆனால் பை மிஸ்டேக்காக எனக்கு தான் கிடச்சிருக்கு. எனக்கு தான் கிடச்சிருக்கு இந்த கேஸ். நம்ம கேஸ் கிடைக்கல, அதனால் நம்ம வந்துட்டு கேஸ்லாம் வாங்குவானா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துங்களா. பாய்.